ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் 17 கீழ்கணக்கு நூல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17 கீழ்கணக்கு நூல்கள். சங்க காலத்திற்கு பின் தோன்றியவை 17 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள் எப்பொழுது தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்திற்கு பின் தோன்றியது. இதனுடைய வேறு பெயர்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நீதி நூல்கள், அறநூல்கள், இருண்ட கால நூல்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த கீழ்கணக்கு நூல்களை எழுதிய நூல் ஆசிரியர்களை பிற்கால சான்றோர்கள் என நச்சினார்க்கினியர் அழைப்பர். இப்போ பிற்கால சான்றோர்கள், கீழ்கணக்கு நூல்களை எழுதிய நூலாசிரியர்களை பிற்கால சான்றோர்கள் என அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சினார்க்கினியர். 17 கீழ்கணக்கு என்ற வழக்கை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதன். 17 கீழ்கணக்கு நூல்களின் இலக்கணம் கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிற பாட்டியல் நூல் தான். 17 கீழ்கணக்கு நூல்களுக்கு இலக்கணம் கூறுவது பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிற நூலாகும். 17 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் வெண்பாவால் ஆனது. கீழ்கணக்கு நூல்களில் 4/3 பங்கு ஒழுக்கத்தை உணர்த்துகிறது. 18 நூல்கள் இருப்பதால் தான் இதை 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 17 அப்படின்னா 18 என்பது பொருள். ஸோ இந்த 18 நூல்கள் என்னெல்லாம்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது நாலடியார். நாலடியார் அப்படிங்கிற நூலை எழுதினது சமண முனிவர். அடுத்தது நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகைங்கிற நூலை எழுதினது விளம்பி நாகனார். இன்னா 40. மூன்றாவது இன்னா 40 அப்படிங்கிற நூலை எழுதினது கபிலர். இனியவை 40 என்ற நூலை எழுதினது பூதஞ்சேத்தனார். கார் 40 என்னும் நூலை எழுதினது கண்ணன் கூத்தனார். களவழி 40 என்னும் நூலை எழுதியது பொய்கையார். 5 50 அப்படிங்கிற நூலை எழுதினது மாறன் பொறை. 5 70 எழுதினது மூவாதையார். திணைமொழி 50 எழுதினது கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150 எழுதினது கணித மேதாவியார். திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர். திருகடுகம் எழுதினது நல்லாதனார். இந்த நூல்களை யாரெல்லாம் எழுதினது, நூலாசிரியரோட பெயர்களை நல்லா பார்த்துக்கோங்க. இதை டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. ஆசாரக்கோவை என்னும் நூலை எழுதினது பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 என்னும் நூலை எழுதினது மூன்றூரை அரையனார். சிறுபஞ்சமூலம் என்னும் நூலை எழுதினது காரியாசன். கைநிலை என்னும் நூலை எழுதினது புள்ளங்காடனார். முதுமொழி காஞ்சி என்னும் நூலை எழுதினது மதுரை கூடலூர் கிழார். ஏலாதி என்னும் நூலை எழுதினது கணித மேதாவியார். இந்த 17 கீழ்கணக்கு நூல்களை புறநூல், அகநூல், அறநூல்னு 3 பிரிவாக பிரிக்காங்க. இதில் களவழி 40 அது மட்டும் புறநூல். புறநூல் ஒரே ஒரு நூல் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40 அப்படிங்கிறது புறநூல் ஆகும். இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் 6 அகநூல்கள் உள்ளது. இந்த அகநூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் 40, கைநிலை, திணை நூல்கள் 4. இந்த திணை நூல்கள் 4 அப்படின்னா என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா 5 50, 5 70, திணைமொழி 50, திணைமாலை 150. இந்த 4 திணை நூல்களும் மற்றும் கைநிலை கார் 40 இந்த 6 நூல்களும் அகநூல்கள் என அழைக்கப்படுகிறது. 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா 11 நூல்கள். இந்த 11 அறநூல்கள் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, அடுத்து திருக்குறள், திருகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி இந்த 11 நூல்களும் அறநூல்கள் ஆகும். அப்போ திருக்குறள் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூல்களில் தான் வருது. நீதி நூல்களிலே பெரியது திருக்குறள். நீதி நூல்கள்னால் 17 கீழ்கணக்கு நூல்களை தான் நம்ம நீதி நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த 17 கீழ்கணக்கு நூல்களிலே பெரிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். நீதி நூல்களிலே சிறியது அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்களிலே சிறியது இன்னா 40. அகநூல்களிலே பெரிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணைமாலை 150. அகநூல்களிலே பெரிய நூல் திணைமாலை 150. நம்ம 17 கீழ்கணக்கு நூல்களை 3 பிரிவாக பார்த்தோம். புறநூல், அறநூல், அகநூல் அப்படின்னு பார்த்தோம். இந்த அகநூலில் 6 நூல் இருக்குது. கைநிலை கார் 40, திணை நூல்கள் 4 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த அகநூல்களிலே பெரியது திணைமாலை 150. அகநூல்களிலேயே சிறியது கார் 40.
நம்ம இதற்கு அடுத்த வீடியோ பதிவில் இந்த 18 நூல்களில் உள்ள விரிவான தகவல்கள் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 17 கீழ்க்கணக்கு நூல்களில் 18 நூல்கள் இருக்குது. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை இந்த மாதிரி. ஸோ இந்த ஒவ்வொரு நூல்களை பற்றின விரிவான தகவல்களை இதற்கு அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.